கிடையாது. நன்றி. அடுத்து திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எம்.எல். பிரபு அவர்கள். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகா சார்பில் கூட்டணி முடிவு எடுக்கும் முழு அதிகாரத்தை விஜய்க்கு வழங்கி தாவேகா பொதுக்குழு தீர்மானம் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அரங்கம் நிறைந்திருக்கும் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இதில் ஒருமனதாக 12 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் சோர்ந்து போயிருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் விஜயினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை தீர்மானிக்கக்கூடிய விதமாகவும் மாமல்லபுரத்தில் இந்த பொதுக்குழுவை கூட்டியிருந்தார்கள். இதில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தீர்மானம் கூட்டணி தொடர்பாக விஜய் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார் என்பதை தீர்மானமாக வெளிப்படுத்துவார்கள். அதன் மூலமாக விஜய் அதிமுகவுடன் கரம் கோர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா? தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைப்பாட்டை விஜய் எடுப்பாரா, அல்லது ஏற்கனவே அவர் தொடர்ந்து வரக்கூடிய தன்னுடைய கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை மாற்றாமல் இன்றும் அதே நிலைப்பாட்டை தீர்மானமாக அறிவிப்பாரா என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு ஏற்ப இறுதி தீர்மானமாக கூட்டணி தொடர்பான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை விஜய்க்கு வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் தங்களுடைய தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இது ஒரு வகையிலே அதிமுகவுடன் விஜய் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தொடர்ந்து தன்னுடைய தொண்டர்களுக்கும் தமிழக வாக்காளர்களுக்கும் தெரிவிக்கக்கூடிய விதமாக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார் என்று பார்க்கப்பட்டாலும் கூட ஒரு சில வரிகள் இந்த முறை சற்று மாறுதலாக அமைந்திருக்கின்றன. வழக்கமாக இதே கருத்தை தான் விஜய் தன்னுடைய பொதுக்குழுவின் மூலமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் மூலமாக தெரிவித்து வருவார். எனவே விஜயினுடைய நிலைப்பாட்டில் கூட்டணி குறித்த அந்த நிலைப்பாட்டிலே எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை என்பதாக இந்த தீர்மானம் பார்க்கப்பட்டாலும் கூட இந்த தீர்மானத்திற்குள்ளாக ஒரு முக்கியமான ஒரு வரி விடுபட்டிருக்கின்றது. அதன்படி மக்கள் விரும்பக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான். விஜயை கூட்டணியினுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை ஏற்றுக்கொண்டு கூட்டணி வைக்க விரும்பினால் அவர்களோடு நாங்கள் கூட்டணிக்கு செல்வோம் என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் இந்த முறை அதில் ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். விஜய் தலைமையில் கூட்டணி என்று தெரிவித்திருக்கின்றார்கள். மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் கூட்டணி என்கின்ற அந்த வழக்கமான வரிகளில் அந்த ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் என்பது சற்று விடுபட்டிருப்பதாக அரசியல் களத்தில் பார்க்கப்படுகின்றது. இது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் வழக்கமாக அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு அந்த தீர்மானங்களை நிறைவேற்றும் பொழுது விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் எங்களோடு அவர்கள் கூட்டணிக்கு வர முடியும் என்று சொல்லி வந்தார்கள். அந்த நிலைப்பாடு அதிமுகவோடு தாவேகா ஒருபோதும் கூட்டணி அமைக்காது என்ற அந்த உறுதிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டின் அறிவிப்பாக பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த முறை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் கூட்டணி என்பதில் சற்று ஒரு படி இறங்கி இருக்கின்றார்கள் என்று பார்க்கக்கூடிய விதமாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதே நேரம் மக்கள் விரும்பக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளரான விஜய் தலைமையில் 2026 தேர்தலை சந்திப்போம். கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டில் முழு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது விஜய்க்கு மட்டும்தான் வழங்கப்படுகின்றது என்றும் இந்த பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். எனவே இதன் மூலமாக விஜய் இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு ஏதேனும் ஒரு சிறிய அளவில் கூட்டணி தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டில் ஒரு தளனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாரா என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாகவும் தங்களுடைய மனக்குமுறலை தமிழக வெற்றி கழகத்தினர் இன்றும் தீர்மானத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே நீதிமன்றத்தில் செய்தியாளர் சந்திப்புகளில் கூறியிருந்ததற்கு ஏற்ப இன்றும் கூட செயற்கையான சில விஷயங்கள் நடைபெற்றன என்று கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தாவேகா நிர்வாகிகள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு மரணம் குறித்த அவதூறுகளை பரப்பக்கூடிய கைக்கூலிகளுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். இதன் மூலமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தான் கரூர் சம்பவத்திலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய செயல்பாட்டால் அது நிகழ்ந்தது என்ற ஒரு கற்பிதத்தை உருவாக்க பார்க்கின்றார்கள் என்று சொல்வதன் மூலமாக விஜயினுடைய நிலைப்பாடு என்பது தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்பது கரூர் சம்பவம் முழுக்க முழுக்க பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாகத்தான் ஏற்பட்டது என்பதை மீண்டும் ஒரு முறை தங்களுடைய தீர்மானத்தின் மூலமாக அழுத்தம் திருத்தமாக தங்களுடைய தொண்டர்களுக்கு அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் விஜய்
மக்களை சந்திப்பதற்காக செல்லும் பொழுது, பொது நிகழ்ச்சிகளில் பொதுக்கூட்டங்களில் விஜய் பங்கேற்கும் பொழுது அவரை பார்க்க வரக்கூடிய பொதுமக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் பாதுகாப்பு வழங்க வேண்டும். விஜய் செல்லக்கூடிய நிகழ்ச்சிகளிலே விஜய்க்கு எப்படி பாதுகாப்பு வழங்கப்படுகின்றதோ அதே போன்ற ஒரு பாதுகாப்பை பாரபட்சம் இல்லாமல் தொண்டர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதோடு சேர்த்து நடப்பு அரசியலில் இருக்கக்கூடிய அந்த ராம்சார் சதுப்பு நிலத்திலே கட்டுமான நிறுவனத்திற்கு பள்ளிக்கரணையிலே அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. வடகிழக்கு பருவமழைக்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு கொள்முதலிலே கவனம் செலுத்த வேண்டும். இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக போதுமான கால அவகாசம் இல்லை என்பதால் தற்போது அதை கைவிட வேண்டும் என்பது உட்பட மீனவர் பிரச்சனை உள்ளிட்டவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி 12 தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றி இருக்கின்றார்கள். 12வது தீர்மானமாக கூட்டணி குறித்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். எனவே கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் முழுக்க முழுக்க விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே விஜய் தற்பொழுது ஒரு 10க்கும் கூடுதலானவர்களை இணைத்து ஒரு நிர்வாக குழுவை உருவாக்கி இருக்கின்றார். அதுபோன்ற நிர்வாக குழுக்களின் பரிந்துரையை பெற்று விஜய் கூட்டணி குறித்த முடிவுகளை எடுப்பார் என்கின்ற தீர்மானம் இருக்குமா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு இல்லாமல் முழுவதுமாக கடந்த காலங்களில் எல்லாம் மற்ற கட்சிகளின் திராவிட கட்சிகளில் எப்படி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கோ கட்சியினுடைய தலைவருக்கோ கூட்டணி தொடர்பான முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரம் இருந்ததோ அதே போன்று தமிழக வெற்றி கழகத்திலும் கூட்டணி தொடர்பான முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்களுக்கோ அந்த கட்சியினுடைய இணை துணை பொதுச் செயலாளர்களுக்கோ கிடையாது, நிர்வாக குழுவுக்கு கிடையாது. விஜய்க்கு தான் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் தலைமையில் 2026 தேர்தலை சந்திப்போம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றும் பொழுது விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் எங்களுடைய கூட்டணிக்கு வர முடியும் என்று அழுத்த நிறுத்தமாக கூறி வந்த தமிழக வெற்றி கழகம் இந்த முறை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் என்கின்ற வார்த்தையில் சற்று ஒரு இலக்கிய தன்மையோடு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இலக்கிய தன்மையோடு கூடிய ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் என்கின்ற அந்த வார்த்தை விடுபட்டிருப்பதன் காரணமாக தாவேகா இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கின்றது தேர்தலுக்கு. ஒரு சில கட்சிகள் குறிப்பாக அதிமுகவை சார்ந்த மூத்த நிர்வாகிகள் கூட துணை முதலமைச்சர் பதவியை வழங்குவதற்கு கூட அதிமுக தயாராக இருப்பதாக எல்லாம் சொல்லி வருகின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் சமூக வலைதளங்களில் பதிவிடும் பொழுது அவர்களுடைய கரூர் சம்பவத்திற்கு பிறகான கோபம் முழுக்க முழுக்க ஆளும் அரசுக்கு எதிராக இருப்பதால் தாவேகா அதிமுகவுடன் கைகோர்க்க வேண்டும் என்று பதிவிடக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் உள்ளிட்டவர்கள் இணைந்து கூட்டணி தொடர்பான முடிவுகளில் நாங்கள் இன்னும் எந்த மாற்றத்திற்கும் வரவில்லை, முன்பு இருந்த நிலைப்பாட்டில் தான் இப்போதும் இருக்கின்றோம் என்ற செய்தியாளர் சந்திப்புகளில் கூறி வந்தாலும் கூட அந்த நிலைப்பாடு தொண்டர்களுடைய மனநிலை என்பது ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. கூட்டணிக்கு செல்ல வேண்டும், ஆளும் அரசுக்கு எதிராக அதிமுகவோடு கூட்டணி அமைத்தால்தான் ஆளும் அரசை வீழ்த்த முடியும் என்கின்ற கருத்தை ஒரு தரப்பு தொண்டர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் விஜயனுடைய அந்த வழக்கமான துணியில் இல்லாமல் அதே நேரம் தன்னுடைய நிலைப்பாட்டையும் விட்டுக் கொடுக்காமல் விஜய் சொல்லி இருக்கின்றார். தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தன்னுடைய தலைமையிலே 2026 சட்டமன்ற தேர்தலை தங்களுடைய அணி சந்திக்கும் என்று விஜய் சொல்லி இருக்கின்றார். இது ஒரு வகையிலே அவர் கூட்டணிக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் இருந்த அந்த ஒரு இறுக்கமான தன்மை கூட்டணி குறித்த நிலைப்பாட்டிலே தற்பொழுது சற்று இழகி இருக்கின்றது என்று அரசியல் களத்தில் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இதுபோன்று கடந்த காலங்களிலும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் தங்களை முதலமைச்சர் வேட்பாளர்களாக முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பார்கள். அதன் பிறகு தேர்தல் சமயத்தில் அவர்கள் கூட்டணி தொடர்பாக வரும்பொழுது ஒரு சில சமரசங்களை செய்து கொள்வார்கள். முதலமைச்சர் வேட்பாளரை 2.5 ஆண்டுகளுக்கு என்று பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை இந்திய அரசியலில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்றன. அதே போன்று கடைசி நேரங்களிலே தாவேகா தான் தன்னுடைய தொண்டர்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை நிறுத்தி இருந்தது. அதே நேரம் கூட்டணி என்று வரும் பொழுது மற்றொருவரை நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கடைசி நேரத்தில் அரசியல் சமரசத்திற்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜமோகன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.